Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இப்போ ஒரு 3 நாள் டைம் இருக்குது இல்லையா, இந்த 3 நாள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானும், அதே போல் இந்த 12th எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 3 நாளில் சென்டம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும், ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது அவுட் ஆஃப் 90க்கு 60 to 80 மார்க்ஸ்க்குள்ள எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் படிக்கணும், அண்ட் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட் ஐடியாவை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஸோ 3 நாள் டைம் இருக்கா, டே 1, டே 2, டே 3. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரைடே 6:30 to 10:30 சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சாப்டர் 1 இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, சரியா? அதுக்கப்புறம் டே 1 22ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு 5:30 to 7:30 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டைம் பிரித்து கொடுத்துருக்கேன், ஒரு 4 டைம் உங்களுக்கு சென்டம் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்டர் 10, 11, 12, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்டர் 10, 11, 12, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2 மட்டும் பாருங்க. வேற நீங்கள் ஒன்றும் பார்க்கணும். ஃபுல் டே சாப்டர் 2 மட்டும் தரோம், புக் பேக் மட்டும் தரோம் பண்ணுங்க. இன்டீரியர்லாம் நீங்கள் படிக்க வேணாம். சாப்டர் 1ல் புக் பேக்கு, சாப்டர் 2ல் புக் பேக். அடுத்து 2வது நாள் 23ஆம் தேதி சண்டே அன்னைக்கு மார்னிங் 5:30 எப்பவும் போல 1 மார்க் படிச்சிடும். அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டைம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, 3, 4, 5 இந்த 4 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, 3, 4 இந்த 3 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 3 மட்டும், ஒரே ஒரு சாப்டர் மட்டும் அந்த ஃபுல் டே வந்து நல்லா தரோவாக படிச்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. இப்போ 24ஆம் தேதி டே 3 மண்டே அன்னைக்கணும் மார்னிங் 5:30 to 7:30 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, 8, 9, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8, 9, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4. மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4:30 to 7:30 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போகும், சரியா? அப்போ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12 சாப்டர்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, 4, 3, 7, 10, 11 ஏதோ ஒரு சாப்டர் மிஸ் ஆகுது, 6வது சாப்டர், சாரி சாப்டர் 6. 12 சாப்டர்ஸுமே கவர் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5, 8, 1, 9 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா போதும். பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 4 சாப்டர்ஸ் மட்டும் தரவு பண்ணாவே போதும், 30 மார்க் மேலே எடுக்க முடியும், சரியா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத நான் சொல்கிறேன், சரியா? இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேருமே புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அபோவ் 80 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரியா? ஓகே, இப்போது நான் இங்கிலீஷ் மீடியம் கொஷினை மட்டும் ரீட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2மே ரீட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ லெங்க் ரொம்ப பெருசாயிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாப்டர் 1ல் 2 மார்க்கு, டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் மென்ட் பை அன் எக்கானமி, டிஃபைன் எக்கானமிக் மாடல், டிஃபைன் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சாப்டர் 1ல் 3 மார்க்கு, ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், describe the different types of economic systems, enumerate the features of mixed economy, briefly explain the 2-sector circular flow model. Chapter 2ல 2 mark, define national income, what do you mean by the term personal income, define GDP deflator, why is self-consumption difficult in measuring national income. Chapter 2ல 3 mark, write a short note on per capita income, give short note on expenditure model, what is the solution to the problem of double counting in the estimation of national income, list out the uses of national income. Chapter 3ல 2 marks, define full employment, give reasons for labor retrenchment at present situation, list out the assumptions of Say's law, what is effective demand, what are the components of aggregate supply.
Chapter 3 la 3 marks. Give short answers to the following: seasonal unemployment, frictional unemployment, educated unemployment. Explain Keynes theory. Explain about aggregate supply with the help of diagram. Chapter 4 la 2 marks. What is consumption function? Define average propensity to consume. Define marginal propensity to consume. Define marginal propensity to save. Define multiplier. Define accelerator. Chapter 4 la 3 marks. State the proportions of Keynes psychological law of consumption. Mention the differences between accelerator and multiplier effect. State the concept of super multiplier. Chapter 5 la 2 marks. Define money. What is barter? What is commodity money? What is gold standard? What is plastic money? Give example. Define inflation. Chapter 5 la 3 marks. Write a note on metallic money. What is money supply? Write the types of inflation. Explain demand pull and cost push inflation. Chapter 6 la 2 marks. Define commercial banks. What is credit creation? Define central bank. Distinguish between CRR and SLR. Chapter 6 la 3 marks. Give a brief note on NBFI. What are the functions of NABARD? Specify the functions of IFCI. Mention the objectives of demonetization. Chapter 7 la 2 marks. What is international economics? State any two merits of trade. What do you mean by balance of payments? What is meant by exchange rate? Chapter 7 la 3 marks. Compare the classical theory of international trade with modern theory international trade. Explain the net barter terms of trade and gross barter terms of trade. Distinguish between balance of trade and balance of payments. State the objectives of foreign direct investment. Chapter 8 la 2 marks. Write the meaning of special drawing rights. Mention any two objectives of ASEAN. Define common market. When and where was SAARC Secretariat established? Chapter 8 3 mark. Mention the various forms of economic integration. Mention any three lending programs of IMF. State briefly the functions of SAARC. List out the achievements of BRICS. Chapter 9 la 2 marks. Define public finance. What is public revenue? Differentiate tax and fee. Give two examples of direct tax. Chapter 9 la 3 marks. Mention any three similarities between public finance and private finance. State any three characteristics of taxation. Point out any three differences between direct tax and indirect tax. What is primary deficit? Chapter 10 la 2 marks. State the meaning of environment. What do you mean by ecosystem? What are environmental goods? Give example. Define global warming. Specify the meaning of seed ball. Chapter 10 la 3 marks. Brief the linkage between economy and environment. Explain different types of air pollution. What are the causes of water pollution? State the meaning of e-waste. Write a note on climate change, acid rain. Chapter 11 la 2 marks. Define economic development. Distinguish between economic growth and development. What is GNP? What are the social indicators of economic development? Chapter 11 la 3 marks. Elucidate major causes of vicious circle of poverty with diagram. Describe the case for planning. Distinguish between functional and structural planning. What are the functions of Niti Aayog? Chapter 12 la 2 marks. What is statistics? What do you mean by inferential statistics? Define correlation. Define regression. What is econometrics? 3 marks. Find the standard deviation of the following data. State and explain different kinds of correlation. Specify the objectives of econometrics. Differentiate the economic model with econometric model. 2 mark 3 marks முடிஞ்சு. Next 5 mark questions பார்க்கலாம். Chapter 1 la discuss the scope of macroeconomics. Compare the features among capitalism, secularism and mixedism. Explain the circular flow of income in a 4-sector economy. Explain the circular flow of income in a 3-sector economy. Chapter 2. What are the difficulties involved in the measurement of national income? Discuss the various methods of estimating the national income of a country. Explain the importance of national income. What are the basic concepts of national income? Chapter 3 la types of unemployment. Equilibrium between ADF and ASF with diagram. Chapter 4. Explain Keynes psychological law of consumption function with diagram. Illustrate the working of multiplier. What are the differences between MEC and MEI?
அப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சிலரேட்டர். சாப்டர் 5ல ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். சாப்டர் 6ல ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கானமிக் டெவலப்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. Chapter 7 explain briefly the comparative cost theory, modern theory of international trade, rate of exchange, types of terms of trade given by Weiner, difference between internal and international trade. Chapter 8 functions of World Bank, short note on SARC and BRICS, objectives of IMF. Chapter 9 scope of public finance, methods of debt redemption, state and explain instruments of fiscal policy, various types of deficit in budget, functions of federal finance. Chapter 10 the relationship between GDP growth and the quality of environment, importance of sustainable development and its goal. Chapter 11 different types of planning, economic determinants of economic development. Chapter 12 nature and scope of statistics, from calculate the call person correlation coefficient for the following data, for regression equation y on x and x on y for the following data. இந்த 40 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சில நேரங்களில் இதில் மட்டும் நமக்கு கிரியேட்டிவாக கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களா வேறு டேட்டா கொடுத்து கூட கேட்கலாம். சரியா? ஸோ எந்த டேட்டா கொடுத்து ஓனாக எழுத சொன்னாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.